ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். நல்லா சில்கியாக லென்த்தாக வளரும், ஷைனிங் சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பவுலில் பச்சை அரப்புன்னு சொல்லுவாங்க, அரப்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம். பூந்தி கொட்டை, சீயாக்காய், பிளாக் சீட், கருஞ்சீரகம் இதெல்லாம் அரைச்ச பொடி 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம். எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிகள்லாம் இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நைட்டே கலந்து வச்சிட்டிங்கன்னா காலையில் பார்த்தோம்னா நல்லா ஊறி இருக்கும். அந்த பச்சை அரப்புன்னு சொல்கிறது வந்து சீக்கிரம் தண்ணியோட மிக்ஸ் ஆகாது, நல்லா ஊற வச்சா தான் நல்லா இதாக இருக்கும். நைட்டே கலந்து வச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ண சரியாக இருக்கும். நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா வளவளன்னு தெரியும். இந்த ஹேர் பேக் போட்டோம்னா முடியும் நல்லா தொட்டு பார்த்தோம்னா நல்லா வளவளன்னு சாஃப்டாக இருக்கும். இந்த ஹேர் பேக் இயற்கையாகவே ஹேரை நல்லா ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும் கண்டினியூவாக யூஸ் பண்ணோம்னா. நைட்டே கலந்து வச்சிட்டோம்னா அந்த கட்டிகள்லாம் இருக்காது, நல்லா ஊறி இருக்கும். ஷாம்பெல்லாம் போடுறதில்ல, இப்படி தான் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஹேருக்கு. இயற்கையாகவே இது நல்லா ஹேருக்கு நல்லா கண்டிஷனராக இருக்கும், நல்லா ஷைனிங் சாஃப்டாக இருக்கும். ஹேரில் நல்லா வேரில் இருந்து அடி வரையும் அப்ளை பண்ணிக்கோங்க. பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும். ஊற வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க.
ஒவ்வொரு முடியும் நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக இருந்தாலே ஹேர் லாஸ் ஸ்டாப் ஆயிரும். நம்ம தலையில் அப்ளை பண்ணையிலே நல்லா வலுவலுன்னு இருக்கும். முடிக்கு நல்ல ஒரு ஹேர் கண்டிஷனராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். Okay friends, bye.